இந்த தீர்மானத்தில் அவர் வந்து மாண்பு முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இப்பொழுதும் நான் சொல்லி விடுகிறேன். அதோட கொஞ்சம் உட்காருங்க, அதை பற்றி விளக்கம் சொல்லி உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. உறுப்பினர் திரு கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நான் ஏற்கனவே பேச வந்தது முதலமைச்சர் வந்து பதில் இல்ல, குறுக்கீட்டுக்கு பதில் அவ்வளவுதான். அனைவருக்கும் சேர்ந்து பதில் சொல்லி இல்ல, அதாவது குறுக்கீட்டுக்கு தான் பதில். இப்ப நீங்க பேசுங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் பதில் சொல்லுங்க. 2 சிறப்பு கவன தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்று காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக ஒன்று, மற்றொன்று டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் தண்ணீரின்றி பயிர்கள் காய்ந்து அதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை அளிக்க வேண்டும் என்ற 2 தலைப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றி நான் ஏற்கனவே இதே அவையில் நம்ம கொண்டு வந்தோம். மேகதாது பிரச்சனை சொன்னோம். நடுவர் மன்றத்தை பற்றி இங்கே ஒரு கருத்தை, ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க. அது வந்து நான் ஏற்கனவே தெளிவாக நான் சொன்னேன். பத்திரிகையெல்லாம் வேறு விதமாக வருகின்றது. 18ஆம் தேதி கொடுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு தனி தீர்மானத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாசகத்தின் அடிப்படையில் தான் முன்மொழிஞ்சு அதன் அடிப்படையில் தான் நாங்களாம் பேசணும். ஆனால் இடை திருத்தத்தை நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த தீர்மானத்தில் அவர் வந்து மாண்பு முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இப்பொழுதும் நான் சொல்லி விடுகிறேன். அதோட கொஞ்சம் உட்காருங்க, அதை பற்றி விளக்கம் சொல்லி உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் சார்பில் தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கடிதம் மூலமாக அன்று காலையே இதில் ஒரு திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு கடிதம் கொடுத்திருந்தார்கள். முறையாக அது ஆய்வு செய்யப்பட்டு அந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாக்கெடுப்புக்கு விடுப்பதற்கு முன்பாக நான் சொன்னேன், திருத்தப்பட்ட திருத்தத்தோடு இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது என்று சொன்னேன். உங்களுக்கு 3 வாய்ப்பு இருந்தது. ஒன்று, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போதே திருத்தத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட திருத்தத்தில் உடன்பாடு இல்லை என்றால் இப்போது இப்படி குறுக்கிட்டு நீங்கள் பேசுவது போல கையை உயர்த்தி இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற கருத்தை அப்போது சொல்லியிருக்கலாம். ஒன்று. இரண்டாவதாக, திருத்தம் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று திருத்தம் செய்யப்பட்டு திருத்தப்பட்ட தீர்மானத்தையும் அவர்கள் படிக்கின்றார்கள். திருத்தப்பட்ட அப்போதும் நீங்கள் உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விடுகிற போது நான் சொல்லுகிறேன், இந்த தீர்மானம் அரசின் தீர்மானம் திருத்தங்களுடன் வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது, ஏற்போர் ஆமன்க என்று சொல்லுகிற போது அனைவரும் ஏகமனதாக மகிழ்ச்சியாக அதை நீங்கள் ஆதரித்தீர்கள். அவையில் நடந்தது எல்லாமே குறிப்பில் இருக்கிறது. அப்போதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறியது என்று அப்போதும் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், வெளி மாநிலங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்றார்களே என்று சொல்லுகிற நீங்கள் இந்த பிரச்சனையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதும் அப்படி இருப்பதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது கூட குறிப்பில் இருக்கிறது. ஆக 3 இடங்களிலும் உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்காத நீங்கள் இப்போதும் அதை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஏனால் ஏற்கனவே ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, அதை பற்றி பேச வேண்டாம். அடுத்த கருத்து, இப்போது நீங்கள் கொடுத்திருக்கிற 55 விதியின் கீழ் கொடுத்திருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பற்றி மட்டும் பேசுங்கள்.